வணக்கங்க. நான் ஹீலர் கோபிநாதன் பேசுகிறேன். நம்ம உடம்புல கெட்ட கொழுப்பு நிலையை எப்படி கழிவுகளாக வெளியில் ஏற்றணும்? ஸோ அதுக்கு என்ன சார் சொல்யூஷன் நம்மளுடைய காய்கறி வைத்தியத்தில் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அதனுடைய சொல்யூஷன் ஒரே ஒரு காய்கறி என்னென்னா, கோவக்காயில் மட்டும்தாங்க இவ்வளோ நிறைய கெட்ட கொழுப்பு நீர்லாம் வெளியில் தள்ளப்பட முடியும். சரி, ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய கெட்ட கழிவு நீர் இப்போவோ கொஞ்ச நாள் முன்னாடியோ அப்படி நடக்க வாய்ப்பு இருக்காது. ஸோ ரொம்ப வருஷம் முன்னாடியே நம்ம உடம்புல பழக்கங்கள் சரியில்லாதனாலேயோ, நல்ல விதமான செயல்பாடுகள் இல்லாதனாலேயோ, முறையான உணவுகள் இல்லாதனாலேயோ பல பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. ஸோ அதனுடைய தாக்கங்கள் இப்போ காமிச்சிருக்கோம். என்ன விதமாக காமிச்சிருக்கோம்? ஒரு கெட்ட கொழுப்பு கட்டியாக உட்கார்ற மாதிரியோ, உடம்பு இல்லாமல் கெட்ட கொழுப்பு நீர் படர்ந்து இருக்கிற மாதிரியோ அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்ல நிறைய பேர் அந்த டயக்னோஸ்ல சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த நிலைப்பாடுகளை சரி பண்றதுக்கு காய்கறி வைத்தியத்துல மிக சிறந்த காய்கறி கோவக்காய்ங்க. ஸோ கோவக்காய் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய எங்கெல்லாம் உறுப்புகளுக்கு நல்ல இரத்த ஓட்டங்கள் போய் நல்ல கழிவுகள் வெளியில தள்ளக்கூடிய அளவுக்கு அந்த அழுத்தங்கள் இருக்கோ, அந்த இடத்துல எல்லாம் நீர் பதிவங்கள் அந்த கொழுப்பு நீர்களை நிறைய அடைச்சிருக்கும். அந்த கெட்ட டாக்ஸினுடைய கெட்ட நீருடைய கொழுப்பு தன்மையில என்ன பண்ணுன்னா நல்லா வெளியில ஏத்தாம உடம்புலயே தங்கப்படும். அப்படியே நம்ம பழக்கப்படுத்திருக்கோம். அந்த நிலைகளை சரி செய்யறதுக்கு என்னன்னா, கோவக்காய் சாப்பிட்டோம்னா நம்மளுடைய உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பு நீர் ஏதோ ஒரு வழியில வெளியில ஏறும். வேர்வை மூலமாவோ, மலம் மூலமாவோ, சிறுநீர் மூலமாவோ, சரிங்களா, வாந்தி மூலமாகவோ அப்படி வெளியேறும். ஸோ சாப்பிட்டோன்னே இப்படிலாம் எல்லாமே நடக்கும் இல்லைங்க. இயற்கையாகவே எப்பெல்லாம் நம்ம கழிவுகள் வெளியேற்றணுமோ வெளியே போகும், எப்பெல்லாம் வேர்வை மூலமாக வெளியில் வரணுமோ அந்த தன்மையில் வெளியில் வரும். ஸோ உடம்புக்கு ஒரு நிலையான பற்றாக்குறை நடக்க போய் தான் இவ்வளோ பிரச்சனைகள் உடம்புல தங்கப்படுது. அந்த தங்கப்படக்கூடிய சத்து பொருட்கள் நம்ம கொடுக்கப்படுறப்போ இயற்கையாகவே உடம்புல இருந்து வெளியில் தள்ளப்பட்டுரும். ஸோ நல்ல நிலை உடம்பு அடைஞ்சிரும். கொழுப்பை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம். கெட்ட கொழுப்பு இருக்குன்னு சொல்லி நீங்கள் வேற எதுவும் பயந்து மாத்திரை மருந்து எடுக்க வேண்டாம். நல்ல விதமான ஊட்டச்சத்தான காய்கறிகள், பழங்கள் எல்லாமே சாப்பிடுங்க. ஸோ கோவக்காயும் பச்சையாகவே மென்று கடைச்சி சாப்பிடுங்க. இல்லைன்னா மிக்சியில் போட்டு அடித்து வடிகட்டி அந்த ஜூஸை எப்போ வேணாலும் சாப்பிடுங்க. உடம்பு நல்லா பலப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் உடம்பு சீர் பண்ணி உடம்புல இருக்கக்கூடிய தசை தோல் மண்டலங்களில் நல்லா பலப்படுத்துங்க. இது முக்கியமான காய்கறி. நல்லா சாப்பிடுங்க. இதே போதுமானது. வணக்கங்க.